நம்முடைய வாழ்க்கை படகில் அநேக தோல்விகள் காணப்படலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாச படகில் இயேசு இருந்த பொழுது, அந்த விசுவாச படகுல இயேசு கடந்து வந்த பொழுது, சீமோனுடைய வாழ்க்கையில படகுல ஒரு மாற்றம் கடந்து வந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றும் இல்லை என்று சொல்லி புலம்புகின்ற நேரத்தில் பேதுரு இப்படியா சொல்லுகிறார், இனி ஒன்றுமே என்னால் சாதிக்க முடியாது, எதையும் என்னால் செய்ய முடியாது, இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட எனக்கு கிடைக்கல. இப்படி தோல்வியின் அனுபவத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது, அவர் கரையில வந்து மிகவும் கலங்கி நின்ற நேரத்தில் இயேசு சீமோன் பேதுருடைய படகுல அவர் ஏறி உட்கார்ந்து, உன்னுடைய வலையை ஆழத்தில் போடு. தேவப்பிள்ளையே, இரவு முழுவதும் அவன் கஷ்டப்பட்டான், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனால் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையில ஒரு அற்புதம் நடந்தது. அவன் எதிர்பார்க்காத சூழ்நிலையில பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் கிடைக்க செய்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் பல சூழ்நிலைகளில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய சப்தத்தை நாம் கேட்காமல் பல சூழ்நிலைகளில் வழி விலகி போயிருக்கலாம். ஆனால் இயேசு உங்க படகில் இருப்பார் என்று சொன்னால், எவ்வளவு அலைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், உங்களை மேன்மைப்படுத்த என் தேவன் போதுமானவர். என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுடையவர். உங்களுடைய தேவைகளை குறித்து நீங்கள் கவலை நிறைந்த அனுபவத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க வல்லவர்.